அறிவியல் முறையில் ஒரு பணியை ஆற்ற இன்றியமையாத படிகள்: உற்று நோக்கல், புள்ளி விவரங்கள் திரட்டல், திரட்டிய விவரங்களை ஆய்வு செய்தல், திரட்டிய விவரங்களை வகைப்படுத்துதல். இவை அனைத்தும் கூட்டுறவு வங்கியில் வெற்றியடைந்ததாக கூறப்பட்ட கூட்டுறவு சங்கம் எது? சூரத் மாவட்ட கூட்டுறவு வங்கி. பிரிவு 81 கீழ் பதிவாளர் ஒரு விசாரணைக்கு உத்தரவிடாத ஒரு காரணம் பின்வருவனவற்றில் எது? சங்கத்திற்கு கடன் கொடுத்த ஒருவரின் கோரிக்கை. மெக்லாகன் குழு 2014 முக்கியமாக எதை பற்றியது? வேளாண் கடன். சீராய்வு அட்டவணை சமன்பாடு: சொத்து, மூலதனம், கடன்கள். சீராய்வு அட்டவணையில் சொத்து, மூலதனம், கடன்கள். KCC திட்டத்தின் கீழ் விவசாயிகளிடம் பொதுவாக வசூலிக்கப்படும் வட்டி விகிதம் எவ்வளவு? 7%. NABARD நிறுவனம் உருவாக்கியவர். நபார்டு நிறுவனம் உருவாக்கிய பிரதம மந்திரி திருமதி இந்திரா காந்தி. மத்திய கூட்டுறவு வங்கிகள் அமைக்கப்பட வேண்டிய அவசியத்தை எந்த குழு வலியுறுத்தியது? 2015 மெக்லாகன் குழு வலியுறுத்தியது. ஒரு கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்ய குறைந்தபட்ச மூலதனம் தேவை எவை? சம்பந்தப்பட்ட மாநில சட்டங்களின்படி நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்ய குறைந்தபட்ச மூலதன தேவை என்ன? சம்பந்தப்பட்ட மாநில சட்டங்களின்படி நிர்ணயிக்கப்படுகிறது. NUUP முழு வடிவம் என்ன? தேசிய ஒருங்கிணைந்த USSD மேடை. கூட்டுறவு தொடர்பான IXB பகுதியை சேர்ந்த அரசியலமைப்பு திருத்தம் எது? 97வது திருத்தம். வங்கிகளில் வைக்கப்படும் வைப்பீடுகளுக்கு நியமனதாரை நியமிக்கும் வசதி வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தில் எந்த பிரிவின் படி வழியாக செய்யப்பட்டுள்ளது? விடை தெரியவில்லை. அனைத்தும் சரி. அனைத்தும் சரின்னு நினைக்கிறேன். 47A2, 45ZB, 45ZE, 45ZE, CE. மூன்று பத்தி ரொக்க புத்தகம் எந்த பத்திகளை கொண்டுள்ளது? 3 பத்தி ரொக்க புத்தகம் எந்த பத்திகளை கொண்டுள்ளது? காசு தள்ளுபடி வங்கி. இரட்டை பதிவு முறையின் தன்மை: துல்லியம், வணிக முடிவுகளை உறுதிப்படுத்துதல், ஒப்பீட்டாய்வு. இவை அனைத்தும். இரட்டை பதிவு கணக்கியல்: ஒரு சொத்து வணிகத்திற்கு வரும்போது கணக்கிற்கு என்ன விதி? கணக்கை டெபிட் செய்யவும். திறந்த மூல குறியீட்டை கொண்ட ஒரு இயக்க முறையினை. உதாரணம் லினக்ஸ். மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் அட்டவணை முதன்மை விசையின் பங்கு என்ன? அட்டவணையில் ஒவ்வொரு பதிவையும் தனித்துவமாக அடையாளப்படுத்துவது. கணினி நெட்வொர்க்கில் சர்வரின் பங்கு என்ன? நெட்வொர்க் வளங்களை நிர்வகித்து பயனர் அணுகலை வழங்குவது. நெட்வொர்க் வளங்களை நிர்வகித்து பயனை அணுகலை வழங்குவது.
வெப் ப்ரௌசர்களில் கீழ்கண்டவற்றுள் தொடர்பில்லாதது எது? கோரல் டிரா. ஒரு கணினியை ஷட்டவுன் செய்வதற்காக ஷார்ட்கட் கீ ALT+F4. ALT+F4. A மற்றும் R இரண்டும் சரி மற்றும் B என்பது Aயின் சரியான விளக்கம். ஆரவல்லி மலைத்தொடர் ராஜஸ்தானில் மழை பொழிவதில் குறிப்பிடத்தக்க அளவில் பாதிக்கவில்லை. இது தென்மேற்கு பருவ காற்றுக்கு இணையாக செல்கிறது. இதனால் இதன் மலைத்தோற்ற விளைவு குறைகிறது. A மற்றும் B சரி. R என்பது Aயின் சரியான விளக்கம். பரிதிமாற் கலைஞர் என அழைக்கப்பட்டவர் யார்? V.K. சூரியநாராயண சாஸ்திரி. 2023ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட முதல்வரால் மாவட்டங்களை நேரடியாக ஆய்வு செய்த திட்டம் எது? கள ஆய்வில் முதல்வர். தாய்மொழி ஒரு செம்மொழி என்றும், எனவே சென்னை பல்கலைக்கழக தமிழை வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என முதலில் வாதாடியவர் பரிதிமாற் கலைஞர். செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி மூலம் ஹைட்ரஜன் எரிபொருள் உற்பத்தி செய்தவர் மெல்லின் எல்லிஸ் கால்வின். WGYOR குறிக்கிறது வெள்ளை ஒளி நிறங்கள். WGYOR. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை தலைமை ஏற்று நடத்தியவர் யார்? ராஜாஜி. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டில் 0 என்பது E என்றும், A என்பது C என்றும், M என்பது 1 என்றும், S என்பது O என்றும், N என்பது B என்றும், E என்பது M என்றும், 1 என்பது A என்றும், P என்பது N என்றும், C என்பது S என்றும் எழுதப்பட்டிருந்தால் அந்த குறியீட்டில் கம்பெனிஸ் எவ்வாறு எழுதப்படும்? SCINCPANPAMO. தீபக் கிழக்கு திசை நோக்கி நேர்பாதையில் நடக்கிறான். 75 கிலோமீட்டர் சென்ற பின் இடதுபுறம் திரும்புகிறான். 25 மீட்டர் நேர் திசையில் நடக்கிறான். மீண்டும் இடதுபுறம் திரும்பி 40 மீட்டர் நேர்வழியில் நடக்கிறான். மீண்டும் இடதுபுறம் திரும்பி 25 மீட்டர் நேர் திசையில் நடக்கிறான். அவன் தற்போது புறப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் நிற்கிறான்? 35 மீட்டர். ப்ளஸ் என்பது மைனஸ் எனவும், மைனஸ் என்பது இன்ட்டு எனவும், இன்ட்டு என்பது வகுத்தல் எனவும், வகுத்தல் என்பது ப்ளஸ் எனவும் கொண்டால் 30 × 5 + 2 டிவைடட் x = 8 எனில் xின் மதிப்பு 4. BD MP NQ HK இவற்றில் பொருத்தமற்றது எது? BD. விடுபட்ட எண்ணை அறியவும். 15/01/5/14/30/55. அக்டோபர் முதல் நாள் வெள்ளிக்கிழமை எனில் நவம்பர் முதல் நாள் என்ன? திங்கள். எண் தொடரில் தவறாக இடம்பெற்றுள்ள எண்ணை தேர்ந்தெடுக்கவும். 40. டாக் என்பது பப்பிக்கு உள்ளது போல கேட் என்பது கிட்டன். தொடரை பூர்த்தி செய்க. 24 × 3 8 15 -24. ஆட்கள் நாட்கள்.
60. ஒரு வகுப்பில் உள்ள சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளின் எண்ணிக்கை விகிதம் 3:2 ஆகும். 15 சிறுவர்கள் இருந்தால் எத்தனை சிறுமிகள் இருப்பார்கள்? 10. ரூபாய் 70 எனக்கு 70 பைசா லாபம் கிடைத்தது எனில் என்னுடைய லாப சதவீதம் 1%. தொடர்ச்சியாக 3 ஒற்றைப்படைகள் எண்கள் கூட்டுத்தொகை எப்போதும் டேஷால் வகுப்படும். 3ஆல். ஒரு சதுர கன மொத்த பரப்பளவு 486 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் பரப்பை காண்க. 324 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஒரு வகுப்பில் 2 பிரிவுகள் உள்ளன. அதில் முறையே 20 மற்றும் 30 மாணவர்கள் உள்ளனர். இந்த பிரிவுகளில் தேர்ச்சி விகிதம் முறையே 80% மற்றும் 60% எனில் முழு வகுப்பின் தேர்ச்சி சதவீதம் எவ்வளவு? 68. (3/4 divided 5/8 plus 1/12). 3/5 13/10 2/3 5/8 அனைத்தும் சரியானவை. 18 மற்றும் 30 ஆகிய எண்கள் மீ/வா மீ/மா என்ற விகிதத்தில் காண்க. 1.15. தாயின் வயது தனது மகனின் வயதை விட 5 மடங்கு அதிகமாக உள்ளது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு தாயின் வயது மகளின் வயதை விட 4 மடங்கு இருக்கும். அவர்களின் தற்போதைய வயது என்ன? 6 ஆண்டுகள் 30 ஆண்டுகள். வட்டி ஒவ்வொரு 2 மாதத்துக்கும் ஒரு முறை கூட்டு செய்யப்பட்டால் ஒரு ஆண்டில் எத்தனை முறை கூட்டு செய்யப்படும்? 6 முறை. ஒரு உயர் அதிகாரி மற்றொரு உயர் அதிகாரியிடம் கருத்துக்கள் பரிமாற்றிக் கொள்ளும் செய்தி எவ்வகை செய்தி? எழுத்து மூலமான செய்தி. சுய உதவி குழுக்கள் SHGs பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அல்ல? அவை நகர்ப்புற பெண்களுக்கு மட்டுமானது. கூட்டுறவு அமைச்சகத்தால் திட்டமிட்ட தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகத்தின் நோக்கம் என்ன? கூட்டுறவு கல்வி மற்றும் பயிற்சி வழங்குதல். 2023ஆம் ஆண்டு தேசிய கூட்டுறவு கொள்கை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? இது கூட்டுறவுகளின் நவீனமான மற்றும் போட்டித்திறனான ஊக்குவிக்கிறது. ஆயிரத்தி 1983 கூட்டுறவு சங்கங்களின் சட்ட நடைமுறைக்கு வந்த நாள் 13/4/1988. நபார்டு வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு 12/7/1982. ராக்டேல் முன்னாடிகள் என்பவர் 28 ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டுறவு பண்டக சாலையை தொடங்கியவர்கள் நெசவாளர்கள். கீழ்கண்ட மைய வங்கியில் தீர்வு முறை CBS செயல்படுத்தப்படும் வங்கி எது? தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கி. அனைத்தும் சரி. நகர கூட்டுறவு வங்கிகளின் வளர்ச்சிக்காக பல்வேறு குழுக்களின் முக்கிய பரிந்துரைகள் என்ன? மூலதன போதுமான தன்மை, உரிம வழங்கல் கொள்கைகள் மற்றும் மறுவாழ்வு நடவடிக்கைகள் வலுப்படுத்துதல். வங்கியில் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு 47A
2 எதனோடு தொடர்புடையது? அபராதம் விதித்தல். நில அளவுருக்கள் தவிர ஒரு நிலவள வங்கியால் செயல்படுத்தப்பட வேண்டிய ஒரு வளர்ச்சி திட்டத்திற்கு நபார்டு ஒப்புதல் அளிக்கும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய அம்சம் என்ன? முன்மொழியப்பட்ட திட்டத்தின் தொழில்நுட்ப சாத்தியக்கூறு மற்றும் பொருளாதார நம்பகத்தன்மை. நில மேம்பாட்டு வங்கியின் முன்பு எவ்வாறு அழைக்கப்பட்டன? நில அடகு வங்கிகள். உட்தணிக்கை மேற்கொள்பவர் நிறுவன ஊழியர்கள். கணக்குகள் வகைப்பாட்டினைப்படி கீழ்வற்றுள் எந்த தொடர்பில்லாதது? புலனாகா சொத்து கணக்கு. தகவல் அமைப்புகளில் சூழலில் தரவு பற்றிய பின்வருவனவற்றில் எது சிறந்த விளக்கம்? மூல உண்மைகள் மற்றும் எண்ணின் தொகுப்பு. கணினியின் எழுத்துப்பிழை கண்டுபிடிக்கும் சிறப்பம்சத்தை கொண்டு எந்த வகை பிழையை கீழ்கண்டவற்றுள் கண்டுபிடிக்கலாம்? இவை அனைத்தும்: ஒன்று அல்லது பல வார்த்தைகள், ஒன்று அல்லது பல பத்திகள், முழு ஆவணம். இவை அனைத்தும். சேமிப்பு கணக்கு புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட வங்கி கட்டணங்கள் ரொக்க பதிவேட்டில் பதிவு செய்யப்படாமல் இருந்தால் என்ன நிகழும்? ரொக்க பதிவேடு இருப்பை குறைக்கும். இறுதி சரக்கிருப்பு என்பது ஓர் நடப்பு சொத்து. புறச்சாதனம் என்பது அச்சுப்பொறி. நான் வாலட்டில் மெமரி என அழைக்கப்படுவது எது? இரண்டாம் நிலை நினைவகம். பின்வருவனவற்றில் தமிழ்நாட்டில் முக்கிய நீர்மின் சக்தி திட்டம் எது? மேட்டூர். 10வது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 8.0%. சேர்த்து கொள்ளப்பட்ட பண்புகள் மரபாகும் என்று கோட்பாட்டை முன்வைத்தவர் லாமார்க். கடைசியாக ஏற்படுத்தப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் 2012 to 2017. இழை ஒளியியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் நரீந்தர் கபானி. இழை ஒளியியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் நரீந்தர் கபானி. இந்தியாவின் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. திருச்சிராப்பள்ளி பறவைகள் பூங்கா கட்டப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? நமக்கு நாமே திட்டம். திருச்சிராப்பள்ளி பறவைகள் பூங்கா கட்டப்பட்ட திட்டத்தின் பெயர் நமக்கு நாமே திட்டம். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்ந்த ஆண்டு எது? 1919. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவிடப்பட்ட மதிப்புகளின் நெருக்கம் டேஷ் எனப்படும் நுட்பம். கொடுக்கப்பட்ட எழுத்துக்களின் வரிசை தலைகீழ் வரிசையில் எழுதப்பட்டால் வலப்புறத்தில் இருந்து 8வது எழுத்துக்கு இடப்புறத்தில் 7வது எழுத்துக்கு எது? எம். ஒரு தாயின் மற்றும் மகளின் தற்போதைய வயது வீதம் 7:1. 4 ஆண்டுகளுக்கு முன் அவர்களின் வயது விகிதம் 19:1. இன்னும் 4 ஆண்டுகள் கழித்து தாயின் வயது எவ்வளவாக இருக்கும்? அனைத்தும் சரி. 42, 38 ஆண்டு, 44 ஆண்டு, 36 ஆண்டு. ஒரு மனிதன் மேற்கு நோக்கி நிற்கிறார். அவர் முதலில் கடிகார முள் நிலையில் 45 டிகிரி திரும்புகிறார். பின்னர் அதே நிலையில் மற்றொரு 180 டிகிரி திரும்புகிறார். பின்னர் எதிர்கடிகார முள் திசையில் 270 டிகிரி திரும்புகிறார். அவர் இப்போது எந்த திசையை நோக்கி உள்ளார்? தென்மேற்கு.
தொடர் 5 1 4 7 3 9 8 5 7 2 6 3 1 5 8 6 3 8 5 2 2 4 3 4 9 6 ஒற்றை எண்ணுக்கு பின் உடனே வரும் ஒற்றை எண்கள் எத்தனை? 4ஐ விட அதிகம். போர், மரணம், புகை, ஆரோக்கியம். ஒரு வகுப்பில் மேலிருந்து 7வது இடத்தில் உள்ள கீழிலிருந்து 26வது இடத்தில் ரோஹன் உள்ளார். வகுப்பில் மொத்தம் எத்தனை மாணவர்கள் உள்ளனர்? 32. M எண்ணில் உள்ள கண்ணாடியை வைத்திருக்கும்போது கொடுக்கப்பட்ட உருவத்தின் பிரதிபலிப்பாக சரியாக இருக்கும் விடை உருவங்களில் எது? D. அடுத்த எண்ணை கண்டுபிடிக்கவும். 84 64 46 30 16. பகடையில் எதிர்முகங்கள் 1 -6 2 -5 3 -4. 3 மேலே எனில் கீழே எது? 4. -3 5 5 6 மற்றும் 5 -2 ஆகிய முனைகளில் கொண்ட முக்கோணத்தின் பரப்பளவை கண்டறியும். 32 சதுர அலகுகள். 3 நபர்களின் தற்போதைய வயது விகிதம் 4.7.9 என உள்ளது. 8 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களுடைய ஒட்டுமொத்த வயது 56 எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன? 16 28 36. 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 1134 எனில் அசலை காண்க. 16,000. அபிஷேக் ஒரு 140 சட்டைகளையும் 250 கால் சட்டைகளையும் முறையே ரூ. 450 மற்றும் 550க்கு வாங்கினார். 40% லாபம் பெற சட்டைகள் மற்றும் கால் சட்டைகளின் மொத்த சராசரி விற்பனை விலை எவ்வளவு இருக்க வேண்டும்? அடுத்த முழு எண்ணாக வட்டமிடப்பட்டுள்ளது. ₹720. மூன்று வெவ்வேறு சாலை சந்திப்புகளில் உள்ள போக்குவரத்து விளக்குகள் முறையே 48 வினாடி 72 வினாடி மற்றும் 108 வினாடிகளுக்கு பிறகு மாறுகின்றன. அவை அனைத்தும் ஒரே நேரத்தில் காலை 8:20 மணிக்கு மாறினால் அடுத்ததாக அவை மீண்டும் ஒரே நேரத்தில் எப்போது மாறும்? 8:27:12 மணி. இரு கூம்புகளின் கன அளவுகள் விகிதம் 2:3 ஆகும். இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தைப் போல் 2 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க. 2:3. மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் 4275க்கு விற்பதால் அவருக்கு 5% நட்டம் ஏற்படுகிறது. 5% லாபம் பெற வேண்டுமெனில் அவர் மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும்? 4725. ஒரு பூங்கா வட்ட வடிவில் உள்ளது. மையப்பகுதியில் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருள்கள் உள்ளன. அதைச் சுற்றி ஒரு வட்ட நடைபாதை உள்ளது. வெளிப்புறம் ஆரம் 10 மீட்டர் மற்றும் உள்ளாரம் 3 மீட்டர் இருக்கும். நடைபாதையின் பரப்பளவு கண்டறியவும். 286 மீட்டர் ஸ்கொயர். கூட்டுறவுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை ஊக்குவிக்கும் கூட்டுறவு கொள்கை எது? கூட்டுறவுகளுக்கிடையே கூட்டுறவு
எந்த கூட்டுறவு மாதிரி உறுப்பினர்களுக்கு வரையறுக்கப்படாத பொறுப்பை வலியுறுத்துகிறது? ரெஃபிஷியன் மாதிரி. 2025 ஆண்டை சர்வதேச கூட்டுறவு ஆண்டு என்று அறிவிக்க சர்வதேச அமைப்பு எது? ஐக்கிய நாடுகள் சபை. சங்க பணியில் ஈடுபட்டுள்ள மேலாளர், பணியாளர் அனைவரின் பணியை நிர்ணயித்து கண்காணிக்கும் பொறுப்பு உடையது நிர்வாக குழு. கூட்டுறவு அமைச்சகத்தின் கீழ் உள்ள கூட்டுறவு கல்வி மற்றும் பயிற்சி பிரிவின் முதன்மை நோக்கம் கூட்டுறவு கல்வி மற்றும் பயிற்சி திட்டங்களை ஊக்குவித்தல். 2002 ஆண்டு பன்மாநில கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? பி மற்றும் சி இரண்டும். இது கூட்டுறவுகள் அரசாங்க நிதியை ஏற்க தடை செய்கிறது. இந்த கூட்டுறவுகளுக்கு கடன்கள் மற்றும் கடன் வாங்குதலை கட்டுப்படுத்துகிறது. பி மற்றும் சி. இது மற்ற கூட்டுறவுகளின் நிதி முதலீடு செய்ய அனுமதிக்கப்படுகிறது. பி மற்றும் சி இரண்டும். கீழ்கண்டவற்றில் எந்த முறையிலான பண பரிவர்த்தனை மின்னணு பண பரிவர்த்தனையில் அடங்காது? காசோலை மற்றும் வரைவோலை. நடப்பு கணக்கு வைப்புதாரருக்கு டேஷ் அளிக்க மாட்டாது. வட்டி. கூட்டுறவு சங்கங்களில் மாதிரி துணை விதிகள் என்பவை என்ன? சங்கங்களுக்கான பரிந்துரைக்கப்பட்ட நிர்வாக வழிமுறைகள். பணியாளர் கூட்டுறவு சங்கங்களின் கட்டாய சிக்கன வைப்பு திஃப்ட் டெபாசிட் இருப்பதற்கு முக்கிய காரணம் நிலையான வருமானம் உள்ள சம்பளம் பெறும் உறுப்பினர்களிடையே சேமிப்பு பழக்கத்தை வலுக்கட்டாயமாக வளர்ப்பது. சட்டப்பிரிவு 82 படி தணிக்கையாளரின் கடமைகளில் முக்கியமானது இதுவாகும். கையிருப்பு, ஈட்டு பத்திரங்கள், தவணை கடந்த கடன்கள் சரிபார்ப்பது. கீழ்கண்டவற்றில் எது துணை ஏடு அல்ல? குறிப்பேடு. வவுச்சிங் என்பதன் நோக்கம் ரசீதுகள் மற்றும் உறுதிச்சீட்டினை தினப்பெரேட்டுடன் சரிபார்த்தல். இரட்டை பதிவு முறையின் பின்வருவனவற்றில் எது நன்மையாக இல்லை? எல்லா வகையான மோசடிகளையும் முழுமையானதாக தடுக்கிறது. ACCDP நீட்டிப்பு பயன்படுத்துவது. MS Access நீட்டிப்பு பயன்படுத்துவது. MS Access. NOR எதன் இணைப்பாக உள்ளது? NOT OR. NOT OR. உள்ளீட்டு சாதனத்தை அடையாளம் காண்க. சுட்டி. கணினியில் மத்திய செயலாக்க அலகு CPU. இதன் முதன்மை செயல்பாடு என்ன? செயலாக்க மற்றும் செயல்பாட்டு பணிகளை செய்தல். மின்னோட்டத்தின் SL அலகு ஆம்பியர். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து எந்த ஆண்டில் திரும்பினார்? 1915. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் இருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். 3, 1, 2, 4.
2 3 4. நீர்மின் நிலையம் பாபநாசம். அனல் மின் நிலையம் ஆரல்வாய்மொழி. காற்றாலை மின் நிலையம், நீர்மின் நிலையம் பாபநாசம். அனல் மின் நிலையம் தூத்துக்குடி. காற்றாலை மின் நிலையம் ஆரல்வாய்மொழி. அணுமின் நிலையம் கூடங்குளம். கூற்று காரணம்: புவியின் மேற்பரப்பில் இருந்து உயரம் மற்றும் ஆழம் அதிகரிக்கும் போது ஜியின் மதிப்பு குறைகிறது. ஜி பொருளின் நிறை மற்றும் புவியின் நிறையை பொறுத்தது. ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் ராஜாராம் மோகன் ராய். பின்வரும் எந்த இயற்கை துறைமுகம் அரேபிய கடலின் ராணி என்று அழைக்கப்படுகிறது? கொச்சி. எந்த இயற்கை துறைமுகம் அரேபிய கடலின் ராணி என்று அழைக்கப்படுகிறது? கொச்சி. ஆங்கில சொல் அகரவரிசைப்படி சரியான வரிசை எது? பட்டர், கவ், டெய்ரி, மில்க். 3 போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள நெரிசல் விளக்குகள் ஒவ்வொன்றும் முறையே 40 வினாடிகளில், 60 வினாடிகளில் மற்றும் 72 வினாடிகளில் ஒளிர்கின்றன. அவ்விளக்குகள் அனைத்தும் காலை 8 மணிக்கு சந்திப்புகளில் ஒன்றாக ஒளிர்ந்தன எனில் மீண்டும் எவை எப்போது ஒன்றாக ஒளிரும்? 8:06 AM. 13,479 AQFJL 5268 DMPN என்றால் 39,396,824 என்பதற்கு குறியீடு என்ன? QLPNMF. விடுபட்ட எண்களை கண்டறியவும். 3, 9, 27, 81. அடுத்தது 243. 27 பெண்களின் வரிசையில் செல்வி இடது பக்கவாட்டத்தில் இருந்து 10வது இடத்தில் உள்ளாள். ஷிவானி செல்வியின் வலது பக்கத்திலிருந்து 4வது இடத்தில் உள்ளாள் என்றால் ஷிவானி வலதுபுற ஓரத்தில் இருந்து எத்தனையாவது இடத்தில் உள்ளாள்? 9வது இடத்தில். 240 இலக்கை பயன்படுத்தி 7 இலக்கை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டு சிறிய 4 இலக்க எண் எது? 2047. விடுபட்ட சொல்லை கண்டுபிடி. காகிதம், சணல், கயிறு. விடுபட்ட எழுத்தை கண்டறிக. A2 C4 EA6 B2 B3 F7 C5 E7 G9. விடுபட்ட எழுத்து D5. பொருந்தாத எண்ணை தேர்ந்தெடுக்கவும். 28. மூன்று ஆண்கள், 4 பெண்கள் மற்றும் 6 குழந்தைகள் ஒரு வேலையை 7 நாட்களில் முடிக்க வேண்டும். ஒரு பெண் ஒரு ஆண் செய்யும் வேலையை 2 மடங்காக செய்கிறாள். ஒரு குழந்தை ஒரு ஆண் செய்யும் வேலையை பாதியாக செய்கிறது. எத்தனை பெண்கள் மட்டும் இந்த வேலையை 7 நாட்களில் முடிக்க முடியும்? 7 நாட்கள். 50 பேர் 30 நாட்களில் 35 கிலோ அரிசியை பயன்படுத்துகிறார்கள் எனில் 35 பேர் 50 கிலோ அரிசியை எத்தனை நாளுக்கு பயன்படுத்துவார்கள்? மேற்கண்ட எதுவும் அல்ல. வினாடிக்கு 14 மீட்டர் வேகம் என்பது கீழ்கண்டவற்றுள் எவற்றுக்கு இணையானது? 50.4 கிலோமீட்டர் HR. இன்று செவ்வாய்க்கிழமை. என்னுடைய மாமா 45 நாட்களுக்கு பிறகு வருவதாக
கூறியுள்ளார். என்னுடைய மாமா எந்த கிழமையில் வருவார்? வெள்ளிக்கிழமை. நாற்பத்தொன்று மைனஸ் 21 + 19 - 9 என்பதன் மதிப்பை காண்க. 6. விடுபட்ட எண்ணை காண்க. 25இல் (0%) 2.125 8.5. 8 தொழிலாளர்கள் 6 நாட்களில் ஒரு வேலையை முடித்தால் 12 தொழிலாளர்கள் அதே வேகத்தில் எத்தனை நாட்களில் முடிப்பார்? 4 நாட்களில். ஒரு கடைக்காரர் 144 முட்டைகள் ஒன்றுக்கு 90 பைசா கொடுத்து வாங்குகிறார். வழியில் 20 முட்டைகள் உடைந்து விட்டன. மீதமுள்ள முட்டைகளை ஒன்றுக்கு 1.20க்கு விற்கிறார். லாபம் அல்லது நட்டம் சதவீதம் என்ன? 14.8 லாபம். 8% லாபம். ஒரு நபருக்கு ஒரு வாக்கு என்ற கொள்கை பின்வரும் எந்த அமைப்புக்கு ஒரு முக்கிய கொள்கையாகும்? கூட்டுறவு இயக்கம். ஒவ்வொரு பதிவு பெற்ற சங்கமும் தங்களது பதிவு பெற்ற முகவரியில் உள்ள அலுவலகத்தில் எல்லா நேரங்களிலும் 1983ஆம் ஆண்டு TNCS சட்டப்பிரிவு 38 படி வைத்திருக்க வேண்டியவை எவை? சட்டம் மற்றும் விதிநகல் மற்றும் துணை விதிநகல். உடன் உறுதிப்பாடு. ஷோஷன்ஷல்லி நீர் பயனாளர்கள் கூட்டுறவு சங்கம் HWUCS நீர் சேமிப்பு நடைமுறைகளை ஊக்குவிக்கிறது. இது உறுப்பினர்களுக்கு நிலையான நீர் பயன்பாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது. இரண்டும் A மற்றும் B உண்மை மற்றும் R என்பது Aவிற்கு சரியான விளக்கம். பொதுப்பேரவையின் பதவிக்காலம் ஏதுமில்லை. எந்த பதிவு செய்யப்படாத சங்கமும் கூட்டுறவு என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை தடுக்கும் சட்டம் எது? 1912ஆம் ஆண்டு சட்டம். முன்னோடி வங்கி திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆலோசனை குழுவை DCC யார் தலைமை வகிக்கின்றார்? மாவட்ட ஆட்சியர். PACS என்பதன் முழு பெயர் என்ன? பொது கணக்கு கடன் சங்கம், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம், தனியார் நிறுவன கடன் சங்கம், மக்கள் விவசாய கடன் சங்கம். அமைப்பு. ஆல் கரெக்ட். டிராக்டர் மற்றும் மோட்டார் பம்ப் வாங்குவதற்கு விவசாயிகளுக்கு எந்த வகை கடன் வழங்கப்படுகிறது? நீண்டகால கடன். வங்கியில் பிரேக் ஈவன் பாயிண்ட் என்னவென்று குறிப்பிடப்படுகிறது? வருமான செலவுக்கு சமமாக இருக்கும் புள்ளி. இடர் சேர்க்கப்பட்டுள்ள சொத்துகளுக்கும் மூலதனத்திற்கும் உள்ள விகிதம் CRAR என்பது வங்கிகள் பராமரிக்க வேண்டிய எதற்கான வழிகாட்டுதல்? குறைந்தபட்ச மூலதனம். விவசாயத்தில் கடன் ஏன் முக்கியமான உள்ளீடாக கருதப்படுகிறது? இது விவசாயத்திற்கு இடுபொருட்களை வாங்கவும் உற்பத்தி திறனை வளர்க்கவும் அதிகரிக்கவும் உதவுகிறது. கூட்டுறவு கடன் அமைப்பை உருவாக்க வழிவகுத்த கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? 1904. எப்போது பற்று குறிப்பு டெபிட் நோட்ஸ் எனப்படும் அறிக்கை தயாரிக்கப்படுகிறது? சரக்கினை விற்றவருக்கு திரும்பி தரப்படும் போது. ஒரு கூட்டுறவு சங்கத்தில் நடைபெற்ற கடும் குறைகளுக்காக தனி அறிக்கை தயாரிக்கப்படுகிறது.
சங்கத்தின் தணிக்கை முடியும் முன்னரே தனி அறிக்கை சமர்ப்பிக்கலாம். இரண்டும் சரி. வணிகத்தின் உரிமையாளரிட்ட முதலீட்டாருக்கு வணிக நிறுவனம் கடன்பட்டிருக்கிறது என்பதை கூறும் கருத்து வணிக தனித்தன்மை கருத்து. கணினி தொடக்க நிலையிலிருந்து தொடங்கும்போது குளிர் துவக்கம். MS வேர்டில் காணப்படும் எழுத்து வடிவம் காலிப்ரி. பின்வருவனவற்றில் எது உள்ளீட்டு சாதனத்துக்கு எடுத்துக்காட்டு? விசைப்பலகை. மைக்ரோசாஃப்ட் அக்சஸிஸ் படிவத்தின் நோக்கம் என்ன? தரவுத்தளத்தில் தரவை உள்ளிட, காண்பிக்க அல்லது கட்டுப்படுத்த. டேஷ் என்பது தரவை வரிகளில் மற்றும் நெடுவரிகளாக ஒழுங்கமைக்கும் ஒரு கணினி பயன்பாடு ஆகும். தகவல்களை கணக்கிடுதல், பகுப்பாய்வு செய்தல் மற்றும் சேமிப்பதை அனுமதிக்கப்படுகிறது. ஸ்ப்ரெட் ஷீட். இவற்றில் எது அமைப்பு மென்பொருள்? விண்டோஸ். இவற்றில் எது அமைப்பு பொருள்? விண்டோஸ். பூமியிலிருந்து ஒரு நட்சத்திர தூரம் எதில் குறிக்கப்படுகிறது? பூமியிலிருந்து ஒரு நட்சத்திரத்தின் தூரம் எதில் குறிக்கப்படுகிறது? ஒளி ஆண்டுகள். பின்வருவற்றில் எது தொழில் மேம்பாட்டு நிறுவனம் இல்லை? MEPZ. வரதட்சணை ஒழிப்பு சட்ட மசோதா 1959 தொடர்பான கூட்டு கூட்டங்கள் எந்தெந்த தேதிகளில் நடைபெற்றன? 6 மற்றும் 9 மே 1961. அரசியலமைப்பு என்ற கருத்து முதலில் எந்த நாட்டில் உருவானது? அமெரிக்கா. பாஸ்கல் விதி இதில் பயன்படுகிறது. மேற்கண்ட அனைத்தும் நீரியல் உயர்த்தி, தடை அமைப்பு பிரேக், கனமான பொதிகளை அழுத்துதல். மேற்கண்ட அனைத்தும். முதல் லோக்சபா சபாநாயகர் யார்? GV மவலன்கர். முதல் லோக்சபா சபாநாயகர் GV மவலன்கர். சர்க்கரை நோய் பொதுவாக எந்த உறுப்புடன் தொடர்புடையது? கணையம். – 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் ராமலிங்க சுவாமிகள். ஹரப்பா எந்த நதிக்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டது? ராவி. கண்டுபிடிக்க 306 0 6 24 60 120 210 336 அடுத்த எண்கள். கொடுக்கப்பட்ட சொற்களை அகர வரிசைப்படி ஒழுங்கமைத்து முதலில் வரும் ஒற்றை டிக் செய்வோம். செயின். இன்று திங்கள் எனில் 61 நாள் கழித்து என்ன கிழமை இருக்கும்? சனி. பின்வருவனவற்றை அர்த்தமுள்ள வரிசையில் அமைக்கவும். 2 3 1 4 5. 2 நோய். 3 மருத்துவர். 4 ஆலோசனை. சிகிச்சை குணமடைதல். ஒரு டிஜிட்டல் கடிகாரத்தின் நேரம் கண்ணாடியில் 2:30 என்று தெரிகிறது. உண்மையான நேரம் 9:30. பொருந்தாத எண்ணை தேர்ந்தெடுக்கவும். 36.
a+b என்பது ab-இன் மகன் என்று பொருள். a-b என்பது ab-இன் கணவர் என்று பொருள். ab என்பது ab-இன் சகோதரி என்று பொருள். பின்வருட்டில் எது p-இன் தாய்மாமன் உறவை குறிக்கிறது? p+b - rq. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் டாம்பல்டா என்று பிரிங் ஹாட் ஃபுட் எனவும், புல் டிர் ஷாப் எனவும், ஃபுட் இஸ் குட் எனவும், டாக் டாஸ்ட் ஷாப் எனவும் என்பது குட் பிரைட் பாய் எனவும் குறிப்பிட்டால், ஃபுட் என்பதை குறிக்கும் குறியீடு புல். இரண்டு எண்கள் 3:4 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் மீபோவா மற்றும் மீசீமா பெருக்கல் பலன் 2028 எனில் அவ்வெண்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு? 91. ஒரு வட்டத்தின் சுற்றளவு 44 சென்டிமீட்டர் எனில் ஆரம் என்ன? 7 சென்டிமீட்டர். %10 மற்றும் 5% தொடர்ச்சியாக தள்ளுபடிக்கு சமமான தள்ளுபடி என்ன? 14.5%. ஒரு வேலையை 18 நாட்களில் முடிக்க முடியும் மற்றும் b 9 நாட்களில் முடிக்க முடியும். ஒரு நாளில் ஒன்றாக வேலை செய்யும் போது அவர்கள் முடிக்கும் பகுதி என்ன? 1/6. ஒரு நபர் 12 மேசைகள் மற்றும் நாற்காலிகள் வாங்க ரூ. 500 செலவழிக்கிறார். ஒரு மேஜையின் விலை 50 மற்றும் ஒரு நாற்காலியின் விலை 40. வாங்கிய நாற்காலிகள் மற்றும் மேஜைகளின் விகிதம் என்ன? 5:1. ஒரு சதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டர். அதன் பரப்பளவு என்ன? 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கீழ்க்கண்ட வரிசையில் 3/4 விட பெரிய மற்றும் 5 விட 6 விட சிறிய பின்னம் எவை? 4/5. 5 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் மற்றும் 3 சென்டிமீட்டர் பரிமாணங்கள் கொண்ட கனசெவ்வகத்தின் மொத்த மேற்பரப்பு என்ன? 94 சென்டிமீட்டர் ஸ்கொயர். காந்தி ஜியு போப் எழுதிய எந்த நூலை தம்மை கூறுவதாக கூறியுள்ளார்? தமிழ் கையேடு. நீர் இன்று அமையா யாக்கைக்கு எல்லாம் எனும் புறநானூற்று பாடலை எழுதியவர் குடபுலவியனார். மொழிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? தேவநேய பாவாணர். மொழிஞாயிறு என்று அழைக்கப்படுவது தேவநேய பாவாணர். இலம்பகம் என்னும் உட்பிரிவுகளை கொண்ட நூல் சீவக சிந்தாமணி. ஒலோகமா தேவிச்சுரம் கோயில் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பெண் அதிகாரியின் பெயர் எருதங்குஞ்சிரமல்லி. ஒலோகமா தேவிச்சுரம் கோயில் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பெண் அதிகாரியின் பெயர் எருதங்குஞ்சிரமல்லி. பாலை பாடிய பெருங்கடுங்கோ பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. 2 மட்டும். மேற்கூறியவற்றில் தவறானது எது? எவை? 2 மட்டும். தொல்காப்பியம் கடல் பயணத்தை டேஷ் வழக்கம் என்று கூறுகிறது. முன்னீர்.
பகைச்சொல் எந்த இலக்கண பகுதியை சேர்ந்தது? வினைச்சொல். எல்லோரையும் சமமாக காக்கும் அரசன் கடவுளுக்கு ஒப்பானவர். திருக்குறள். இது எந்த நூலிலிருந்து? திருக்குறள். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். பாரதிதாசன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எது? பிசிராந்தையார். வினையாளனின் பெயர் பற்றிய தவறான கூற்றினை தேர்ந்தெடுக்க. காலம் காட்டாது. குடும்பம் என்ற சொல் முதலில் பயன்படுத்தப்பட்ட நூல் திருக்குறள். ஓவிய கூடம் வேறு பெயர்? சித்திர அம்பலம். ஓவியக்கூடம் வேறு பெயர்? சித்திர அம்பலம். 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர் பண்டைய தமிழர் என தமிழரின் சிறப்பை கூறும் நூல் புறநானூற்றுப்படை. தமிழ்ச் செவ்வியல் இலக்கியத்தின் பறவைகள் எனும் நூலின் ஆசிரியர் யார்? க. ரத்தினம். கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி இடம்பெற்ற நூல் எது? சிலப்பதிகாரம். அரசனை நிழல் தரும் மரம் என்று விவரிக்கும் சங்க நூல் எது? புறநானூறு. அரசனை நிழல் தரும் மரம் புறநானூறு. தேக்கப்பட்ட பெரிய நீர்நிலையை குறிக்கும் சொல் சிறை. தேக்கப்பட்ட பெரிய நீர்நிலையை குறிக்கும் சொல் எது? சிறை. யாப்பு இலக்கணம் என்பது கவிதை இயற்றும் முறை. டிஆர்பி கொஸ்டின் ஆன்சர் 200 போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.